இன்றைக்கி பூண்டு குழம்பு செஞ்சுக்கலாம். சூப்பரான நல்லெண்ணெய் விட்டு பூண்டு குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு சுட சுட பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு எங்கள்கிட்ட காஞ்ச வத்தல் இல்லை பார்த்துக்கோங்க. அதனால் வத்தல் போட்டு அப்பளம் சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு காம்பினேஷன். மத்தியானம் பாருங்க, நான் ஒரு 200 ml நல்லெண்ணெய் விட்டு ஒரு கடுகு கிட்டத்தட்ட போட்டு கடுகு வந்து வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு நல்லா புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம குழம்புத்தூள் வீட்டு குழம்புத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். புளியும் அந்த மசாலாவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பிலை போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நைட்டு வச்சிடணும். அப்படியே சூடாக சாப்பிட்டுட்டு நைட்டு சூடு பண்ணி வச்சுட்டு காலையில் பாக்ஸில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லை வெளியே வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் தாங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கு தாங்கும். சூப்பராக பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியானால் நல்லாயிருக்கும். என்கிட்ட சுண்ட வத்தல் இல்லை, அதனால் நான் செய்யலை. பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு வத்தப்போம் சூப்பராக இருக்குது. சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவு நைட்டுக்கு அதனால் பிசைஞ்சு வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லெண்ணெய் விட்டு செய்யணும். சூப்பராக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன். நம்ம வீட்டில் சாப்பாடு பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு வச்சுட்டு அப்பளம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.